அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி. இன்று திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கூட சந்தோஷமாகவும் உங்களை மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமையட்டும். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 5/2/2026 விசுவாசி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவானுக்கு ஏற்ற ஒரு நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சதுர்த்தி திதி இருக்கிறதுனால கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. திருதிய திதி பார்த்திங்கன்னா காலையில், அதாவது விடிய காலையில் 12 மணிக்கே முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி நாள் முழுக்க சதுர்த்தி திதி தான் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 10:57 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது. கன்னி ராசியில் சந்திரனும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:34க்கும் சூரியன் மறைவு மாலை 6:11க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எந்த நேரமும் சரியில்லை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை பகல் 1:50லேருந்து 3:17 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை 6:34லேருந்து 8:01 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:28லேருந்து 10:55 வரைக்கும் இருக்குது. உத்திர நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். அதில் கருவுரை, பூ முடிக்க, சீமந்தம், உணவு வழங்க, சாமி கும்பிட, திருமணம், காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்க, நகை அணிய, சாமி கும்பிட இடம் அமைக்க, புது வீடு புக, தாலி செய்ய, கடல் பயணம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான் உங்களுக்கு உத்திர நட்சத்திரமாக இருக்குது. சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா இது அதாவது நவகிரகத்துக்கான வழிபாடு செய்கிறதும், மந்திரங்கள் செய்கிறதுக்கும், நெருப்பு ஆயுதம் சம்பந்தமான வேலைகள் செய்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு மங்களகரமான செயல்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்கிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை இனிமையாக அமையத்துக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் லைக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணாமல் ராசி பலன் கேட்குறது கொஞ்சம் நல்லதாக இல்லை. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு பாராட்டு, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு தடங்கல், விருச்சிக ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு தனுஷ் ராசிக்கு தாமதம், மகர ராசிக்கு மேன்மை, கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு முயற்சியாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நல்ல ஒரு திருப்தியான நாள், சிறப்பான நாள். அதாவது மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் உங்கள்கிட்ட நாள் முழுக்க இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு செய்வீங்க. ஈடுபாடும் முழுசாக இருக்கும். வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கற்ற ஊதியமும் வளர்ச்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள், அதாவது திருமணம் இல்லைனா வீட்டில் விசேஷங்கள், அதோட முயற்சிகள்லாம் முடிவுக்கு வரா மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு மனசும் புத்தியும் தெளிவாக தான் இருக்குது. மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திறமை காரணமாக நீங்கள் கூட வேலை செய்கிறவங்கள காட்டிலும் முந்தி இருப்பீங்க. அது அவங்களுக்கு நல்ல ஒரு பொறாமையும் நல்ல ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பாராட்டுகளும் பேரும் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. தனக்கூட வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடையும் நாள் முழுக்க இனிமையாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறப்பாக நல்ல ஒரு திட்டமிடலுக்கு பயன்படுத்திக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்குது. அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் வரவும் நல்லாவே இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமும், வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முதலீடுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக ஆற்றலோடு இருப்பீங்க. அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக
போகலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இனிமையான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கலாம். அதே நேரங்களில் வீட்டு விசேஷமாக வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாத இருங்க. உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ஆதரவு இருக்காது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் இந்த தடை கொஞ்சம் இருக்குது. அது பின்னாடி அனுகூலமான பலன் உண்டு. அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நண்பர்களோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளோட ஆதரவு நல்லா இருக்குது. இது மூலிமா வளர்ச்சியும் லாபமும் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்களோட சுய வளர்ச்சிக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நாள். ஏன்னா நாளில் முழுக்க உங்களுக்கு ஏகப்பட்ட பதட்டங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. எந்த ஒரு விஷயமும் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. இன்றைய நாளில் சரியாக படாது, தள்ளி போடுறது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சலிப்பு அதிகமாக தட்டுற மாதிரி இருக்குது. சோர்வு இருக்கும். வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்காமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அகந்த போக்கு ஈகோ மாதிரி பிரச்சனைகள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. உறவுகளில் இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டமோ பண இழப்போ ஏற்படலாம். கவனமாக பணத்தை கையாளுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமாக ஒவ்வொரு பணத்தையும் செலவு செய்யும் போது கணக்கு பார்த்துக்குங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதும் ரிலாக்ஸாக இருக்கிறதும் நல்லது. ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மன வருத்தங்களும் மனக்குழப்பங்களும் இருக்குது. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இல்லைனா உங்களுக்கு மன அமைதி குறையும். வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்களால் வீண் செலவுகள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்ககிட்ட பேசும்போது நிதானமாக பார்த்து பேசுகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டீங்க வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமோ நல்ல பலனை அடையலாம். இன்றைக்கி நாள் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி மனசுக்கு அமைதியாக இருக்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும். உங்களோட பிரார்த்தனை செய்கிறது மற்றும் பாட்டு கேட்குறது இல்லைனா உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்க பிடிச்ச விஷயங்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கடுமையான சூழ்நிலைகள், வேலையும் அதிகமாக இருக்குது, சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லை. உங்களோட செயல்திறனை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாகவும் விழிப்புடனும் செய்ய வேண்டியது இருக்குது. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட கடுமையாகவும் உண்மையாகவும் நடந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தனக்கிட்ட எந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து பேசுகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது நல்லது. மனஸ்தாபங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. பணப்பழக்கம் கம்மி தான். ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயமாகாமல் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்த வகைகளை சாப்பிட்றது தவிர்த்துறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்று உங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத நல்ல ஒரு நிகழ்வுகள் மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தனவரவு நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையிலையும் வளர்ச்சி. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும். பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. உடல் நலம் சீராகும். வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பழைய நாள் பழசில்
வராத கடன் இருந்ததுன்னா அது வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. உங்களோட திறமையான கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலிமா வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பலனை காண முடியும். உங்களோட மனசை அமைதியாக ஜாலியாக வச்சுக்க நீங்கள் ஆன்மீகத்திலையும் மந்திர உபாசனமும் செஞ்சு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட வேலைகளை திறமையாகவும் உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு ஆதரவையும் பெற்று எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லை. தனக்கூட சில விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படலாம். குறிப்பாக சொல்லணும்னா பழைய குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி பேசும்போது அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களோட 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போக உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. அது மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்து நாள் முழுக்க இனிமையாகவே போகும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கடகராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இன்று இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்த வரவோ இல்லைனா பணமோ தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதவி எதிர்பார்த்து இருந்தாலும் அதுவும் தாமதமாகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது. வெளியூர் பயணங்கள் ஏதாவது வந்ததுன்னா போங்க. அது மூலிமா சில சின்ன ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. கொஞ்சம் இன்றைக்கி நாளில் சவால்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் திறமையாக கையாள வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே ஆற்றலோடையும் தைரியத்தோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட மனசில் இருக்கிற சிந்தனைகள் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உந்துதலாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான வேலைகள் காரணமாக சில சவால்களும் சூழ்நிலைகள் பாதகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொடக்கூட சூடான விவாதங்கள் ஏற்படலாம். உங்களோட பொறுமை இன்றைக்கி ரொம்பவே அவசியம். பொறுமை இழந்தீங்கன்னா அது தேவையில்லாத உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை பொறுமையாகவும் பக்குவமாகவும் எடுத்து சொல்லி நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாத்தையும் காலையிலேயே செலவு பண்ணிட்டிங்கன்னா மருத்துவ செலவுக்கு திண்டாடுற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான சிந்தனைகள் நிறைய இருக்குது. தலைவலி ஏற்படலாம். உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீட்லேயும் சரி பொறுமையாக நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. உங்களுக்கு இன்று கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும். சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எல்லா காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க. குடும்பத்தோட வெளியூர் போகிற வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். அதே நேரங்களில் செலவுகளும் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் பணம் இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலை ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்களோட அன்றாட வேலைகளையும் அடிப்படை வேலைகளையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கை இல்லை. உங்களோட வேலையில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மந்தமான நிலை உங்களுக்கே தெரியுது. திட்டமிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலைகளில் யார்கிட்டையும் பொறுப்பை கொடுக்காதீங்க. உங்களோட கண் முன்னாடியே உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் துணைக்கூட
கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நல்லுறவை பராமரிக்க முடியாது, புரிதல் கம்மியாக இருக்குது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையாக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் விரயங்களோ பண இழப்புகளோ ஏற்படலாம். பசங்களுக்கு செலவு செய்கிறோன்ற பேரில் இருக்கிற பணத்தை அழிச்சிடாதீங்க. செலவு முக்கியமாக கண்காணித்து சேமிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம், செரிமான பிரச்சனைகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. ஓய்வெடுக்கிறதும் அதிக நீர் பருகிறதும் அவசியம். இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு இன்று எதிர்பாராத சில நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கலாம். தேவையில்லாத மனஸ்தாபங்களோ மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சுப்போங்க. ஏன்னா இல்லைன்னா ஒற்றுமை குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லைன்னா அடுத்தவங்க பிரச்சனையிலையோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதிகமாக பேசாமல் ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு பெரிய பணமோ பெரிய முதலீடோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. பயணங்கள் இருக்கும். பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை அமைதியாக வச்சுக்க. ஆன்மீக தெய்வீக ஈடுபாடு படுறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி பொறுமை தேவை. உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது. தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. நாள் கொஞ்சம் உங்களுக்கே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட வேண்டியது அவசியம். தடை தாமதங்கள் இருக்குது. பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்படும். உங்களோட மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு பேனா பேப்பர் எடுத்து எந்த ஒரு செலவுகள்லாம் அத்தியாவசிய தேவை அனாவசிய தேவைன்னு பார்த்து அனாவசிய தேவைகள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்தியான ஆரோக்கியம் கிடையாது. முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயமாக நாளாக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் சுப செலவுகளும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒரு உங்களோட செயல்கள் உங்களோட நாளில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறையவே இருக்குது. நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தவங்க கூட சுமூகமாக பேசி பழகிறது நல்ல ஒரு நன்மை தரக்கூடக்கூடிய விதமாக தான் இருக்குது. வாழ்க்கையோட நன்மைகளையும் தீமைகளையும் புரிஞ்சிட்டு சிறப்பான வழியில் நாளை கொண்டு போவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான பலன்கள், மகிழ்ச்சிக்கு தரா மாதிரி மனசுக்கு மகிழ்ச்சி தரா மாதிரி சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக உங்களை மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல பேரும் வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இந்த நாள் இருக்குது. பாராட்டும் பேரும் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இனிமையான வார்த்தைகள் மூலிமா துணையை மகிழ்வித்து நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்குது. சம்பாத்தியம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கணிசமான தொகையை சேமிக்கிற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு சேமிக்கிறதுக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. விருச்சிக ராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்று உங்களோட நாளில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக தேடி வர மாதிரி இருக்குது. நீண்ட நாள் எதிர்பார்த்த வேலையில் மாற்றங்களோ புதிய வேலை வாய்ப்புகளோ தேடி வரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இருக்குது. இந்த வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சுபகாரிய முயற்சிகளில் எல்லாத்துலேயும் நல்ல பலன் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபமும் பார்ட்னர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட செயல்பாடு உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமும் பயனுள்ளதாக இருக்குது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் முழுக்க சுமூகமாக போகிறதுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட விருப்பங்களும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்துலையும் சளைக்காமல் வேலைகளை திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்குது. நீங்கள் பொறுமையாக எல்லா விதத்துலேயும் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். சின்ன சின்ன வார்த்தைகள் பேசினாலும் 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டாடலாம். ஒன்றா வெளியில் போகலாம். காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய நாளாக தான் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலையில் ஊக்கத்தொகையோ இல்லைனா தொழிலில் எதிர்பாராத லாபமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சின்ன அளவில் முதலீடுகள் செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யாதீங்க. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து செய்கிறது நல்லது. குறிப்பாக செலவுகள், வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பெற்றோரோட தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையும். விட்டு கொடுத்து போகிறதும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட நாளுக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா அங்கேயும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் அந்த அளவுக்கு சிறப்பானதாக இல்லை. உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் குறைஞ்சி இருக்குது. எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆற்றலை பெருக்கி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி குழப்பங்கள் எல்லாம் ஓரம் வச்சுட்டு நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட உறவு திருப்திகரமாக இல்லை. அவங்கள அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. நீங்களே சில சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசில் சந்தோஷமான நிலை கிடையாது. வீட்டில் இருக்கிற பிரச்சனை துணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துணையை அனுசரித்து போங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். உங்களோட பிரச்சனையை அவங்க மேலே காமிக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. பண இழப்புக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. சாப்பாடு சரியான சாப்பாடோ நேரத்துக்கு சாப்பாடோ கிடையாது. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதிக நீர் பருகி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசை போட்டு உறுத்துற மாதிரி இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்குது. செய்கிற வேலைகளில் தடையும் இடையூறுகளும் இருக்கிறது. மனசை வருத்தம் படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகளெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களால் நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. புதிய விஷயங்களை தொடங்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளையும் பெருசாக எதிர்பார்ப்பு வேண்டாம். வண்டி வாகனம் வெளியில் போகும்போது ரொம்பவே கவனம். பணத்தை கையாளும் போது டபுள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாள் உங்களுக்கு மந்தமாகவும் செயல்பாடு இல்லாத மாதிரியும் எதையோ இழந்தது மாதிரியும் ஒரு உணர்வோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கோபமும் பதட்டமும் படாதீங்க. பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. திறமையாக வேலைகளை செய்ய திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லை, முடிஞ்சால் உங்கள் துணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம், இல்லைனா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க மேலே உங்களோட அதாவது கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மோசமாக தான் இருக்குது. செலவுகள் ஏகப்பட்டதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வரவு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக இல்லை. மனசில் பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு இன்னமும் ப்ரெஷர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற பதட்டம், ப்ரெஷர் காரணமாக கால் வலி, தொடைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஓய்வு எடுத்து மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்று உங்களுடைய நாள் எப்படின்னா சிறப்பாகவும், எதிர்பார்க்காத சில நன்மைகள், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும். குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு நல்ல ஒரு ஆதாயமும் ஆதரவும் இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் செய்கிறதுக்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். நண்பர்களோட சந்திப்பும் குடும்பத்தாரோட உறவினர்கள் வருகையோட சந்திப்பும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். எல்லா விஷயமும் உங்களுக்கு உங்களோட தேவைகள் நீங்கள் நினச்சா மாதிரி முடிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். உங்களுக்கு நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிற அணுகுமுறை எல்லா விஷயத்துலேயும் நல்லாவே இருக்குது. நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவை நல்லா பராமரிப்பீங்க. நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் கூட நல்லா பேசி மகிழ்ச்சியான தருணங்களை ஜாலியாக நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு முடிப்பீங்க. நிறைய வாய்ப்புகள், அதாவது புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட சகஜமான நட்பான மகிழ்ச்சியான அணுகுமுறை துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு புரிதல், அன்னுனியம், மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் பல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்குது. நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லை. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. கணிசமான தொகையை சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு நல்லா இருக்குது. நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல், மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மீன ராசிக்கு சிறந்த நாளாக தான் இன்றைய இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றிங்க. இந்த சேனலை கொஞ்சம் வளர்ச்சி அடைய என்ன மாதிரி பலன்களோ என்ன மாதிரி ஜோதிட குறிப்புகளோ நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராசி பலன் கேட்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா அந்த ராசி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு யோசனைக்கு சிந்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஷார்ட்ஸ் போட்டால் பார்க்குறதும் சின்ன சின்ன லைவ் போட்டாலும் நீங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லைவ் போட்டால் வரும். ஏன்னா சில நேரங்களில் நான் லைவ் போடும்போது யாரும் வரதில்லை. அதனால் தொடர்ந்து லைவை கண்டினியூ பண்ண முடியாமல் பாதியிலையும் நிறுத்த வேண்டியதாக இருக்குது. உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட எதிர்கால வாழ்க்கை சீரமைக்க உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைறதும் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம். எங்களை தொடர்பு கொள்ள கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கடைசியில் கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம்.